Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 108 plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 154 plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 divided by cube root of 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட்லேருந்து வரணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 நமக்கு என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் எழுதிக்கலாம். 1 squared is equal to 1, 2 squared is equal to 4, 3 squared is equal to 9, 4 squared is equal to 16, 5 squared is equal to 25, 6 squared is equal to 36, 7 squared is equal to 49, 8 squared is equal to 64, 9 squared is equal to 81, 10 squared is equal to 100, then 11 squared is equal to 121, 12 squared is equal to 144, then 13 squared is equal to 169, 14 squared is equal to 196, 15 squared is equal to 225. ஓகே 15 ஸ்கொயர் நமக்கு 225 தெரியும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா 225க்கு பதிலாக 15 ஸ்கொயர் போடுறோம். 225 நம்ம என்னென்னு எழுதலாம் 15 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 15 நம்ம என்ன பண்ணலாம் 15 ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ வெளியே 15 எடுத்தோன்னா இந்த 154 ரூட் 154ஓட அந்த 15 ஆட் பண்ணுறோம். ரூட் 154 ப்ளஸ் நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்தோன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்குது 15 கிடைக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 நம்ம என்ன எழுதலாம் 15 எழுதலாம். ப்ளஸ் இந்த 15 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம் 154 ப்ளஸ் 15 நமக்கு என்ன கிடைக்குது 169 கிடைக்கும். ரூட் ஆஃப் 169. 169ஓட ரூட் நமக்கு என்னது இங்கே ஆல்ரெடி எழுதியிருக்கோம் 13 ஸ்கொயர். ஸோ நம்ம என்ன எழுதலாம் 13 எழுதலாம். இதோட ஆன்சர் 13. 13 நம்ம திரும்பி இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 108 ப்ளஸ் 13 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 108 ப்ளஸ் 13 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 கிடைக்கும். ஓகேவா 121 ஸ்கொயர் ரூட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 11 ஸ்கொயர். 11 ஸ்கொயர் தான் நமக்கு என்னது 121. ஸோ அதை நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 11 ஸ்கொயர். ஸோ 121 ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்தால் நமக்கு 11 கிடைக்கும். தென் நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் டேர்மோட ஆட் பண்ணிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் ஆட்னா ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணுறோம் 25 ப்ளஸ் 11 வி கெட் என்ன கிடைக்கும் 36 கிடைக்கும். 36 ஸ்கொயர் ரூட்லேருந்து நம்ம வெளியே எடுத்தால் என்னென்னு எழுதலாம் 6 ஸ்கொயர்டா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு எழுதலாம். ஸோ 6 என்ன பண்ணும் ப்ரீவியஸ் டேர்மோட ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ப்ளஸ் 6ன்னு இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 கிடைக்கும். 16 ஸ்கொயர் நம்ம என்ன எழுதலாம் 16 4 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ நம்ம எழுதும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இஸ் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கும். 4 தான் நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 4 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் க்யூப் ரூட் ஆஃப் ரூட் 8ன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 டிவைடட் பை 8 the whole power the square root of cube root நம்ம எப்படி எழுதலாம் 1/3ன்னு எழுதலாம். ஓகேவா 8 நம்ம என்ன மாதிரி எழுதலாம் அப்படின்னா 8 நம்ம எப்படி மல்டிப்ளை 2 into 2 into 2ன்னு எழுதலாம். கேன் பி ரிட்டன் as 2 into 2 into 2னா 2 2s are 4 4 2s are 8 we get 8ன்னு கிடைக்கும். ஸோ 2 பவர் 1/3ன்னு எழுதலாம். 4 divided by 2 பவர் 2 க்யூப்னு எழுதணும் அப்படின்னா நமக்கு 8 கிடைக்கும். ஹோல் பவர் 1/3 3 getting cancel. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர் 4 டிவைடட் பை 2ன்னு கிடைக்குது. 1 2s are 2 2 2s are 4. ஸோ ஆன்சர் என்ன 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.